இன்றைக்கி வந்து நம்ம சேல் பண்ணுற மசாலா தான் காலிஃப்ளவரில் வந்து சில்லி பொரிக்கிறதா பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு அலசி எடுத்து வச்சுட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம சேல் பண்ணுற மசாலாவில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இது மசாலா எந்த அளவுக்கு போட்டு நல்லா பசிடுமோ அந்த அளவுக்கு தான் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் வரும். இப்போ நம்ம காரத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துன மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம மசாலாவில் 90% காரம், 80% உப்பு இருக்கும். ஸோ நல்லா நம்ம லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இதை நான் பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து எங்கேயுமே வெள்ளையாக தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். நான் வந்து இன்னைக்கு காலையிலேயே பிசைஞ்சு வச்சுட்டு ஈவினிங் போடுறதுக்காக தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பிசைஞ்சு உடனே நம்ம போட்டுக்கலாம். இந்த மசாலா வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் பசங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் போன பின்னாடி தான் பிசைஞ்சு வச்சேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இதில் போடும்போது கொஞ்சம் கூட நமக்கு ஆயிலில் பிரிஞ்சு வரவே வராது. நல்லா அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவரில் ஒட்டி வரும். இதே மெத்தட் தான் சிக்கனுக்கு, மீனுக்கு, நம்ம எல்லாத்துக்குமே இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வேணால் வாட்ஸ்அப்பில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி